ஒரு சின்ன சம்பவம் உபனிஷத்துல வருது. ஒரு குரு தன்னிடம் வேதம் கற்றுக்கொண்டிருந்த மாணவர்களுக்கு வெறுமனே மந்திரம் சொல்லி ஒரு மரம் தீப்பற்றி எறிவதற்கான மந்திரம் சொல்லி கொடுத்தேன். அது பச்சை மரமா இருந்தாலும் சரி, இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா உடனே தீப்பற்றிக்கணும். அதை அவங்க ஒரு எண்ணி சித்தி பண்ணி வச்சுக்கிட்டாங்க. அப்போ அந்த படிப்பு முடிஞ்சு வீட்டுக்கு திரும்பி வர்றாங்க. கான்வெகேஷன் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது வழியில ஒரு பச்சை மரம் கிடக்கு. அது பாதி தண்ணியில மூழ்கி இருக்கு. அந்த 2 மாணவர்கள் ஒரு மந்திரம் சொல்லி கொடுத்தாரு, அதை ட்ரை பண்ணி பார்ப்போமா இதுல அப்படின்னு. சரி அப்படின்னு ஒரு மாணவன் அந்த மந்திரத்தை சொன்னா அந்த பச்சை மரமானது நெருப்பு பற்றவில்லை, புகை வந்துச்சு. அப்ப என்னடா வெறும் புகை தான் வருது அப்படின்னு, சரி நான் சொல்றேன்டா அப்படின்னு அவன் உடனே அந்த மந்திரத்தை சொன்னா கொப்புன்னு பத்திக்கிச்சு. அப்போ உடனே இவனுக்கு சந்தேகம், குரு உனக்கு ஓர வஞ்சனையா வேற ஏதோ சொல்லி கொடுத்துருக்காங்க, எனக்கு சொல்லி தரல, நான் இதை விட போறது இல்லை, வாடா நீ என் கூட கையை பிடிச்சி தரன்னு எழுதிட்டு குரு கிட்ட வந்தான். குருவே, இவனுக்கு மட்டும் ஏதோ எக்ஸ்ட்ராவாக சொல்லி கொடுத்துருக்கிறீங்க, எனக்கு வெறும் புகை தான் வருது, எனக்கு அவனுக்கு நெருப்பு வருது அப்படின்னு. அப்போ குரு சொன்னாராம், 2 பேருக்கும் ஒரே மந்திரம் நல்லா சொல்லி கொடுத்தேன், நீ மந்திரத்தை படித்த உடனே டாட்டா பை பைன்னு வீட்டுக்கு போய் படுத்துருவே, அவன் என்ன பண்ணுவான், ராத்திரியில் என்கிட்ட உட்காந்து குருவே அந்த மந்திரத்துக்கு அர்த்தம் சொல்லி கொடுங்கன்னு கேட்பான். அப்போ வார்த்தையாக எடுத்து அவனுக்கு பொருள் விளக்குவேன். அவன் அர்த்தத்தோடு படிச்சுக்கிட்டான், நீ அர்த்தம் இல்லாமல் படிச்சுக்கிட்ட, அதனால உனக்கு புகை வருது, அவனுக்கு நெருப்பு வருது அப்படின்னு சொன்னான்.